என்னோடு என்ன உணர்த்தினார் அப்படின்னு கேட்டால், கடந்த வாரத்திலே நான் சில சூழ்நிலைகளை, இந்த காலகட்டங்களில் இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் இவை எல்லாவற்றையும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, யோசித்து அதற்காக அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, வாழ்க்கை சூழ்நிலைகள் இது போன்ற நிலையெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு காண்பித்த 2 வசனங்கள் அப்படின்னு சொன்னால், நாம் இன்றைக்கு வாசித்தது போலதான். முதல் வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 6ஆம் அதிகாரம் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த காலம், இது எந்த காலம் அப்படின்னு கேட்டால், உசியா என்கின்ற ராஜா மரித்த அந்த வருஷம். உசியா ராஜா இஸ்ரேலில் நல்ல மனுஷனாக இருந்தான் ஒரு காலத்தில். அவனைப் போல ராஜா இல்லை என்றால், அவன் நிறைய காரியங்களை இஸ்ரேல் நாட்டிலே செய்தான். குறிப்பாக விவசாயத்திலே ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணினான் அவன். அதே போல் யுத்தத்திற்கு தேவையான ஆயுதங்களை தயாரிக்கிறதுல, குறிப்பாக மதில்களை இடிக்கிற கல்லெறிகிற ஆயுதம், அந்த மிஷினெல்லாம் எப்படி அந்த காலத்தில் அவர், இப்போ நமக்கு நிறைய இரும்பு இருக்கிறது, அதற்கான டூல்ஸ் இருக்கிறது, என்ன வேணாலும் செய்யலாம், அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. இந்த காலத்தில் எதை செய்கிறதும் பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒன்றுமில்லை. ஆனால் அந்த காலத்திலே அவன் அந்த டூல்ஸ், அவன் பண்ண அந்த இயந்திரம், மதிலடிக்கிற இயந்திரம் என்பது மிகவும் பெரிய விஷயம். இப்படியெல்லாம் நன்றாக ஆரம்பித்து வெள்ளாண்மை செய்து விவசாயத்திலே புரட்சி உண்டு பண்ணி நிறைய காரியங்களை செய்த மனுஷன், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அப்படி வாய்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் அவனுக்கு நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால், அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்து விட்டது. அதாவது தாழ்த்துகிற கிருபை அவனுக்கு இல்லை. சகோதரர் சொல்லி, புதிய உடன்படிக்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த கிருபை என்றால் என்னன்னு கேட்டால், எதுவாக இருந்தாலும் அதை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். உதாரணமாக புகழ்ச்சியிலே இப்போ எல்லாரும் பயப்படுகிறது என்ன, அதிகமாய் புகழப்பட்டால் பெருமை அடைந்து விடுவோம் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்னொன்று, அதிக பணம் வந்தால் நாம் வழி மாறி போய்விடுவோம், பெருமை அடைவோம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறது. ஆமாம், இதெல்லாம் மனுஷருக்கு இருக்கிற சோதனைகள் தான். பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். மனுஷனுக்கு அவனுக்கு நேரிடுகிற புகழ்ச்சி தான் அவனுக்கு ஒரு பெரிய சோதனை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட இது என்ன செய்ய முடியறதில்லைன்னு கேட்டால், மனிதனாலே ஜெயிக்க முடியறதில்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களில் தான் பெருமை அடையும்படி சோதிக்கப்படும் பொழுது உடனே தன்னை தாழ்த்துகிறதற்கு ஒரு கிருபை அவர்களுக்கு இல்லை. அதான் கொடுமை. ஆனால் சில பேர் தங்களை தாழ்த்தினார்கள், உண்மையிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் சில பேரால் அது முடியவே இல்லை, அவர்கள் அதை செய்யவும் இல்லை. அதுபோல தான் இந்த உசியா ராஜாவும் கூட நன்றாக வளர்ச்சி அடைந்து பெரிய லெவல் ஆகி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரும் பொழுது அவனை அறியாமலேயே அவன் என்ன செய்தான்னு கேட்டால், அவன் மனம் கேடுண்டாகி அவன் தன்னை ஒரு பொருட்டாக எண்ண ஆரம்பித்து எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிற அளவிற்கு அவன் மேட்டிமையானான். என்ன செய்தான், தேவாலயத்திலே போய் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய தூபம் காட்டுகிற வேலையை செய்கிற அளவிற்கு துணிகரம் வந்து விட்டது அவனுக்கு. ஆகவே ஆண்டவர் அவனை அடித்தார். அவன் குஷ்ரோகியாய் மாறினான். கடைசியிலே ஒரு தனித்த வீட்டில் வாசம் பண்ணி செத்து போனான். இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய சோகம். பாருங்கள், நன்றாக வளர்கிறவர்கள், நன்றாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், அவர்களுக்கு நேரிடக்கூடிய இந்த பிரச்சனை, இவர்கள் எல்லாரும் புறஜாதியார் அல்ல, உலகத்தார் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள். அவர்களுக்கு நேரிடுகிற சோதனை பாருங்கள், ஆசீர்வாதமே சாபமாய் மாறுகிறது. பாருங்கள், தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் அதுவே அவனுக்கு என்ன ஆகி விட்டதுன்னு கேட்டால், அவனை கெட்டு போக வைத்து விட்டது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த
அந்த அந்த கிருபையை அவர்கள் கேட்கவில்லை. எனவே இப்பொழுதும் நாம் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா சகோதர சகோதரிகளுமே உங்களுக்கு நீங்கள் படிக்கிற படிப்பினாலேயோ அல்லது வேறு ஏதாவது உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளாலோ உங்களை எல்லாரும் புகழ்கிறார்கள், உங்களை பாராட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அதே போல் தேவன் நீங்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களுக்கு வருமானம் பெறுகிறது அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நேரத்திலெல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்திலே போய் என்ன கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், எங்களை ஆசீர்வதித்தீரே, எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே, எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லாதிருங்கள். அதற்கு பதிலாக, ஆண்டவரே இந்த புகழ்ச்சியினாலே நான் பெருமை அடையக்கூடாதபடி அதை ஆண்டு கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை தயவு செய்து எனக்கு தாங்க. அதே போல் பணம் பெருகும் பொழுது அந்த பணத்தினாலே நான் பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு அதை பயன்படுத்த எனக்கு ஒரு கிருபையை தாரும் அப்படின்னு கேட்க வேண்டும். இப்போ புகழ்ச்சியை தவிர்க்க முடியாது. நம்ம ஒரு வேலை ஸ்தலத்தில் நம்ம வைத்திருக்கிறார்கள், ஒரு பதவி உயர்வு வருகிறது, நம்முடைய ஞானத்தை எல்லாரும் பாராட்டுகிறார்கள், உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் காட்டுக்கு வேலைக்கு போங்க அல்லது எங்கூட ஒர்க்ஷாப்புக்கு வேலைக்கு வாங்கன்னு நான் சொல்லலை. அப்படியெல்லாம் யாரும் செய்ய முடியாது. மாறாக இதை கேட்க வேண்டும். எவ்வளவு உயர்த்தப்படுகிறோமோ, எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தரனை உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்காமல், ஆண்டவரே இதனாலே கெட்டுப்போனவர்கள் அநேகம் பேர், ஆகவே நான் பணத்தினாலே பாதிக்கப்படக்கூடாது அல்லது புகழ்ச்சியினாலே நான் பெருமை அடையக்கூடாது, இதை சரியானபடி செய்வதற்கு எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே என்றால் நிறைய பேர் அந்த கிருபையை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே எத்தனை பணம் வந்தாலும் அவர்களை அது ஒன்றும் செய்யாது. அதுக்கு பழைய ஏற்பாட்டிலே நிறைய மாதிரிகள் இருக்கிறது. ஆபிரகாம் பெரிய பணக்காரன், ஆனால் அந்த பணம் அவனை ஒன்றும் செய்யவில்லை. அதேபோல யோபு மிகப்பெரிய பணக்காரர், அந்த பணம் அவரை கெடுக்கவில்லை. தானியேல் மிகப்பெரிய ஞானி, அவரை போல ஞானம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. ஆமாம், தேவதூதன், அந்த பெரிய தேவதூதனுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் அவனை சொல்லுகிறார் தானியேலை. ஆமாம், லூசிபருக்கு தான் மிகப்பெரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட மனுஷனோடு அந்த தேவதூதனோடு ஒப்பிட்டு சொல்லுகிற அளவிற்கு தானியேல் மிகவும் ஞானவான். ஆனால் அந்த ஞானம் தானியேலை கெடுக்கவில்லை. அவர் கடைசி வரைக்கும் தாழ்மையாக இருந்தார். ஆகவே இந்த ரெண்டு காரியங்களையும் வசதி பெருகும் பொழுது, புகழ் பெருகும் பொழுது தயவுசெய்து பயந்து ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, இந்த பணத்தினாலே நான் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, இந்த புகழ்ச்சியினாலே நான் பாதிக்கப்படக்கூடாது, எனக்கு கிருபை கொடுங்க. எப்படி ஒரு பாலியத்திற்குரிய இச்சையிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்களோ அப்பொழுது எப்படி நீங்கள் ஆண்டவரிடத்திலே போய் கிருபை கேட்பீர்களோ அப்படி போல இதையும் கேட்க வேண்டும். ஆமாம், இவைகள் அதைவிட மோசமானது. விபச்சாரக்காரன் மனம் திரும்பி வந்து விட்டான் தாவீது மறுபடியும் தேவனண்டை. ஆனால் உசியா ராஜா மறுபடியும் தேவனண்டை வர முடியவில்லை. பாருங்கள் என்ன கொடுமை என்று. பெருமை மனுஷனை கெடுத்து குட்டிச்சோராக்கி விட்டுக்கிறது. விபச்சாரக்காரன் மோசமானவன் என்று நாம் பேசுகிறோம், ஆனால் தன்னில் தானே உயர்வாய் எண்ணிக்கொண்டு தன்னை உயர்த்தி கொண்டு இருக்கிற மனுஷன் அவனை விட கேவலமான மனுஷன். ஆகவே இதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க, பணத்தை பயன்படுத்துவதற்கு எனக்கு கிருபை வேண்டும் என்றால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னு இருக்கிறதே, அது அதனுடைய வார்த்தைக்கு நான் பயப்படட்டும். சகோதரர்களே, அதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாதுங்க, நான் யார் தெரியுங்களா அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதிருங்கள். பெருமை மெல்ல ஊர்ந்து அப்படியே வந்துவிடும் உங்களுக்குள்ளாக. நானெல்லாம் அப்படி பெருமைப்பட மாட்டேன் என்று நினைக்காதிருங்கள். பெருமை அப்படியே மெல்ல ஊர்ந்து திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கும் அது. ஆகவே ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் உங்களை எல்லாரும் பாராட்டுகிறார்கள், நீங்கள் சின்ன வயதிலிருந்தே தாழ்த்த பழகுங்கள். உங்கள் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கினதற்காக உங்களை பாராட்டுவார்கள், உடனே சொல்லிவிடுங்கள், ஆண்டவரே எல்லா மகிமையும் நான் உமக்கே செலுத்துகிறேன், என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகளை என்ன செய்யுங்கள், தாழ்த்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் நம்மை மிக உயரமான, ஏன் இன்றைக்கு தானியேலை போல நம்மை உயர்த்தி ஆண்டவர் வைக்க முடியவில்லை? தானியேலை போல சமுதாயத்திலே பெரிய இடங்கள்ல நம்ம ஏன் ஆண்டவர் உயர்த்த முடியறதில்லைன்னு கேட்டால், இங்கே பிரச்சனையாக இருக்குது.
இன்னைக்கு நம்ம பெரிய லெவலில் பெரிய இடங்களே சாட்சியாக இருக்க முடியும். ஆனால் ஏன் அந்தளவுக்கு பண்ண முடியலன்னு கேட்டால், இங்கே நமக்கு தான் துளியோண்டு தூக்கி விட்டால் நம்மளை தலகால் புரிய மாட்டேங்குது. நான் யார் தெரியுமா, நம்ம காரியம் என்ன, நம்ம ஞானம் என்ன அப்படின்னு பேசுகிற போதே அந்த ஞானம் ஏதோ. ஆகவே அருமையான சகோதர சொல்லி தாழ்த்த பழகினால் அவைகளிலிருந்து காக்கப்படும். அதுபோல உசியா ராஜா அப்படியாய் கெட்டு போனான். அப்போ அதற்கப்புறம் பார்த்தோம் என்று சொன்னால், ஏசையா தீர்க்கதரிசியாய் வந்த அந்த காலகட்டத்தில் ஒன்றும் சரியில்லை. எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஜனங்கள் கெட்டு போய் கிடந்தார்கள். அவர்கள் தேவனண்டை திரும்பவில்லை. எல்லாரும் தங்கள் தங்கள் வழியிலே நடந்தார்கள். யாரும் ஆவிக்குரிய நிலைமையே சரியில்லை, சபை சரியில்லை, உலகம் சரியில்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே தான் இந்த ஏசையா அவன் உற்சாகமாய் ஊக்கமாய் இதெல்லாம் பார்த்து பார்த்து ஏசையா அப்படியே நிற்கிற பொழுது, அப்பொழுதுதான் ஏசையாவுக்கு அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது. அது என்ன தரிசனம்? அந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்க கண்டேன் அப்படிங்கிற அந்த தரிசனம் அவருக்கு கிடைத்தது. சகோதர சொல்லே, இங்கே சூழ்நிலைகள், ஏசையா வாழ்ந்த அந்த இஸ்ரேல் நாட்டுடைய சூழ்நிலைகள், சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு புறம் இப்படி இருந்தாலும், அந்த முந்தைய அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது எதுவுமே சந்தோஷமான பேச்சுக்களே இல்லை. எல்லாம் ஐயோ 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 அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஏனென்றால் இஸ்ரேல் நாட்டுடைய ஆவிக்குரிய நிலைமை அப்படி இருந்தது. சந்தோஷமாய் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையிலே நான் என்ன செய்வது அப்படின்னு ஏசையா நின்ற பொழுது, ஒருபுறம் ஒரு நல்ல ராஜாவாக இருந்த மனுஷன் இப்படி அவன் கெட்டு செத்து போனானே அப்படிங்கிற அந்த பாரம் ஒருபுறம். ஆனால் அந்த நேரத்தில் தான் இந்த தரிசனத்தை அவர் பெற்றார். அந்த தரிசனத்தை பெற்று அதனாலே அவர் அறகுறையாய் அவருடைய ஏதோ வாயிலே ஏதோ பாவம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் மற்ற ஜனங்கள், அசுத்த உதடில் உள்ள ஜனங்கள் பேசுகிறதை கேட்டு கேட்டு அவரும் ஒரு மாறியாய் ஆயிருந்தாரோ என்னவோ தெரியல. அவர் தன் பாவத்தை உணர்ந்தார். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிறீர் என்கிறதை நம்பாமல் நானும் மற்றவர்கள் பேசுகிறது போல, சரி என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்படி நடக்குதுன்னு தெரியல, எப்படி சம்பாதிக்கிறேன்னு தெரியல, எப்படி வேலை செய்கிறேன்னு தெரியல, எப்படி சாப்பிட்றேன்னு தெரியல அப்படின்னு மற்றவங்க பேசுகிற மாதிரி நானும் பேசிட்டேன். அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறபடினால், அவிசுவாசமுள்ள பொல்லாத சந்ததியின் மத்தியிலே நானும் வாசமாக இருக்கிறபடினால், அவர்கள் பேசுகிறது போலவே நானும் பேசுகிறேன். ஆண்டவரே, வேலை இருக்குதான்னு கேட்டால் வேலை இருக்குதுங்க, இன்னும் முதல் மாதிரி வேலை இல்லைங்க அப்படின்னு பேசுகிறதற்கு உண்மைதான் சகோதரர் சொல்ல. ஆனால் பேசின பிறகுதான் எனக்கு உணர்வு வருகிறது, ஆண்டவரே நான் இப்படி பேசக்கூடாது. எல்லாரும் போய் திருப்பூர் நிலைமை சரியில்லை, வேலை சரியில்லை, வாரமான சம்பளம் கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது, வாடகை கொடுக்குற கஷ்டமாக இருக்குதுங்க, என்னமோ ஏதோ போயிட்டுருக்குதுங்க அப்படின்னு பேசுகிறது தவறா அப்படின்னா, இப்போ ஏசையா தவறான வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளாக பேசியிருப்பார்? இல்லை, அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை தான் அவரும் பேசினார். எல்லாரும் பேசினார்கள், அவரும் பேசியிருந்திருப்பார். ஆனால் இந்த தரிசனத்தை பார்த்த உடனேயே தேவன் எங்கிருக்கிறார்? தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை கண்ட உடனே அவர், ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், ஆண்டவரே அவிசுவாசமுள்ள உதடுள்ள மனுஷன், ஆண்டவரே அவிசுவாசமுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிறபடினாலே நானும் அப்படி பேசிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார், கதறுகிறார் அந்த தரிசனத்தை பார்த்த உடனே. சகோதரர் சொல்லே, தேவனை இப்படி நாம் பார்த்து விட்டோம் என்று சொன்னால் தான் இது இப்போ ஆவிக்குரிய சபை சரியில்லை, அல்லது அந்த இஸ்ரேல் நாடு அந்த காலத்தில் கொஞ்சம் கூட சரியில்லை, சுற்றி இருக்கிற காரியங்கள் சரியில்லை. அப்போ எல்லாரும் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் இப்படியே ஏதாவது ஒன்று பேசுகிறதான்னு கேட்டால் அப்படி தான் அவர் இருந்தார். ஆனால் அந்த தரிசனத்தை பார்த்த விட்டு அவருக்கு அந்த வாயை தொட்டு, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது அப்படின்னு சொன்னார். மன்னிப்பு கேட்டார் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சிங்காசனத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே, நான் பயப்பட்டோ அல்லது இந்த உலகத்திற்கு பயப்பட்டோ சூழ்நிலைகளுக்கு பயப்பட்டோ நான் பேசினது, நான் நினைத்தது
நான் சிந்தித்தது, நான் யோசித்தது எல்லாவற்றையும் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே ஒரு தேவதூதன் வந்து உன் அக்கிரமம் நிவர்த்தியானது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், அதற்கப்புறம் ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ சரியாய் பேசக்கூடியவராய் மாறிவிட்டார். கரெக்டாக இதிலிருந்து தான் அவருடைய ஊழியமே சரியானபடி ஆரம்பித்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஜீவியம் சகோதர சொல்லே இந்த அடிப்படையிலே, என்ன அடிப்படையிலே? தேவன், நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றி சதா பரிசுத்தர் 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 என்று சொல்லி, உலகம் பரிசுத்தம் இல்லை. இங்கே இருக்கிறத பார்த்தால் ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது. வீட்டோடு வீடு சேர்க்கிறார்கள், வயலோடு வயல் சேர்க்கிறார்கள், மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள், கொடுமை செய்கிறார்கள். காசு இருக்குதுன்னு சொல்லி கண்டதை வாங்கி அலங்கரித்து சியோன் குமாரத்திகள் அகங்காரமாய் நடக்கிறார்கள். கால்கள் மெட்டிகள் ஒலிக்க அவர்கள் நடக்கிற நடக்கையை பார்க்கும் பொழுது எதுவுமே நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. காசு இருக்குது நீ மினுக்கிற போட்டு, எதுவுமே நல்லா இல்லை. ஆனால் இதுதான் சரியா, இதுதான் நான் கேட்டால் இல்லை. உன்னதத்தில் இருக்கிற தேவனை பார்க்கும் பொழுது அவரோ, அவருடைய மகிமை பாருங்கள், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதாவது மகிமை தான். இப்போ திருமணம் ஆகும் பொழுது இந்த வசனத்தை வச்சு தான் அவங்க இப்படி பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. இப்போ இந்த வெளிநாட்டு திருமணங்கள், நம் நாட்டு கிறிஸ்துவ திருமணங்கள்லையுமே நீங்கள் பார்ப்பீங்களவா, ஒரு பெண்ணுக்கு பின்னாடி என்ன செய்யும்? அதுக்கு என்ன பேரை நமக்கு தெரியல. வெயில் இல்லை, அது மேலே, அதே பின்னாடி. அது எதுக்கு அப்படி போடுறாங்க? அது 2 பிள்ளைங்க வேற சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. அது ஒரு 4-5 அடிக்கு இருந்தாலும் பரவாயில்ல. சில ராஜாக்கள் திருமணத்திலலாம் பார்த்தா ஒரு 20 அடி 30 அடிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு 5-6 பிள்ளைய தூக்கும். இதெல்லாம் எதற்குன்னு கேட்டால், அந்த மணப்பெண் அவ்வளவு என்ன செய்கிறாள்? மகிமையாக இருக்கிறாளாம். அது தூக்குறதுக்கு 4 பேர் அப்படி இருப்போம். அந்த மாதிரி தேவனுடைய வஸ்திர தொங்கலால், அவருடைய வஸ்திர தொங்கலால், அவருடைய மகிமையினால் என்ன செய்தது? தேவாலயம் நிறைந்தது. தேவன் மகிமை பொருந்தினவராய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிற அந்த சேராபீன்கள் எல்லாம் பாருங்கள், அந்த சேராபீன்களுக்கு அவ்வாறு செட்டைகள் இருந்தது. அது 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் தான் என்ன செய்தது? பறந்தது. தன்னைத்தான் மறைத்து, அதாவது 6 செட்டைகள் இருந்தது. பாருங்கள் சோர் சொல்லே, தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, ஆமாம், மனுஷனுடைய மகிமை மூடப்பட வேண்டும். மனுஷன் தன்னை மறைத்து கொள்ள வேண்டும். எனக்கு எதற்கு 2 கைகள் இருக்கிறது, அல்லது எனக்கு ஏன் 6 செட்டைகள் இருக்கிறது? 2 செட்டைகளால் கண்களை, தன்னுடைய முகத்தை மூடி, 2 செட்டைகளால் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் கால்களை மூடி பறந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமைக்கு முன்பாக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தங்களை மறைத்து கொண்டு, இது எல்லாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர்கள் சதா சொல்லி கொண்டிருக்கிற அந்த தரிசனத்தை பார்த்த உடனேயே இவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தார். பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தால்தான் பாவத்தை குறித்து உணர்வடைய முடியும். பாவிகள் நடுவிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் நானும் அப்படித்தான் இருப்பேன். ஆனால் இந்த உலகத்திலே இந்த தரிசனத்தை நாம் பெற வேண்டும் சகோதர சொல்லே. அதே போல இன்னொன்று என்னத்தை உணர்த்தினார் அப்படின்னு கேட்டால், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். யோவான் அப்போஸ்தலன், அதாவது அப்போஸ்தலர்களிலே எல்லா அப்போஸ்தலர்களும் மரித்து விட்டார்கள். கடைசியாக வந்த பவுல் அப்போஸ்தலனும் மரித்து விட்டார். ஆனால் யார் மீதியாக இருக்கிறார்னு கேட்டால் யோவான் அப்போஸ்தலன் தான். அவர்தான் வயதிலே இளவயதாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வந்தார். அதே போல் அவர் மரிக்கும் பொழுதும் அவர் கடைசி, அவருடைய 90 வயதிற்கு மேலே தான் அவர் மரித்தார். கடைசி வரைக்கும் அவர் தான் உயிரோடு இருந்தார். சரி, அவர் உயிரோடு இருந்த அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு கேட்டால், அந்த காலமும் ரோம அரசாங்கம் ஒரு புறம் கிறிஸ்தவர்களை
கொடுமைப்படுத்துகிற ஒரு ஒரு காலகட்டம். பவுலை ரோம அரசர்கள் தான் சிரச்சேதம் பண்ணி வைத்தார்கள் பவுலை. அதே போல ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாய்த்தான் மரித்தார்கள். யாரும் நல்லபடியாய் மரித்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் மரித்தோ அல்லது நல்ல சாவு அப்படின்னு நாம சொல்றோம் அல்லவா, அந்த மாதிரி சாவெல்லாம் யாருக்கும் கிடையாது. அவர்கள் எல்லாருமே இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். வாளால் வெட்டப்பட்டார்கள், அறுப்புண்டு போனார்கள், அவர்கள் கல்லெறியுண்டு செத்தார்கள். இப்படி எல்லா அப்போஸ்தலர்களும் கொலை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்திலே மீதியாயிருக்கிற ஒரே ஒரு மனுஷன் யோவான் அப்போஸ்தலன். அவரும் தன்னுடைய சாட்சிக்காக கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன், கிறிஸ்துவை பிரசங்கிலிருந்து நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னதற்காக அவரை பத்மு அப்படிங்கிற ஒரு தீவிலே நாடு கடத்தினார்கள். அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் அவர் இந்த தரிசனங்கள் எல்லாம் பார்த்தார். அவரும் என்ன செய்தார்னு கேட்டால், கிட்டத்தட்ட 1, 2, 3 அதிகாரங்களில் அந்த காலத்தில் இருந்த சபையுடைய நிலைமையும் பாருங்கள். ஏசையா காலத்தில் இருந்த சபையுடைய நிலைமையும் மோசமாக இருந்தது. யோவான் அப்போஸ்தலன் காலத்தில் இருந்த சபையுடைய நிலைமையும் மோசமாக இருக்கிறது. 7 சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். அதில் 5 சபைகள் நன்றாக இல்லை. பாருங்கள், ஒரு நூற்றாண்டிலே பின்மாற்றம் பாருங்கள் எவ்வளவு சீக்கிரம் சம்பவிக்கிறது, எவ்வளவு சீக்கிரம். ஒரு நூற்றாண்டு கூட இன்னும் ஆகவில்லை. ஒரு 80 வருஷம், ஒரு 60 வருஷம். பவுல் தன்னுடைய 66 வயதிலேயோ என்ன மரித்தார் என்று சொல்கிறார்கள். ஒரு 60 வருஷத்திற்குள்ளாக, ஒரு 100 வயதிற்குள்ளாக, 100 வருஷங்களுக்குள்ளாகவே சபையிலே பின்மாற்றம் வந்து விடுகிறது. பாருங்கள், ஏன் பின்மாற்றம் வருகிறது? ஏனென்றால் தேவனை பார்க்கவில்லை, தேவனை ஜனங்கள் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருபுறம் சபையை குறித்த பாரம் யோவான் அப்போஸ்தலனை நெருக்கினது, இன்னொரு புறம் தன்னுடைய சாட்சிக்காக உபத்திரவப்பட்டவராக உபத்திரவத்திலே இருந்து கொண்டுதான் அவர் இதை எழுதுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் யோவான் அப்போஸ்தலனுக்கு என்ன சொல்கிறார்? 4ஆம் அதிகாரத்திலே அவர் மேலே ஏறி வா அப்படின்னு சொல்றார். இங்கே ஏறி வா அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அவர் ஆவிக்குள்ளாக மாறி அவர் பரலோக தரிசனத்தை அவர் பார்க்கிறார். 2ஆம் வசனத்திலே அதில் அவர் பார்த்த முதல் என்ன பார்த்தார்? அவர் கீழே என்ன பார்த்தார்? கீழே பார்த்தால் சபைகள் சரியில்லை, உலகம் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறது, எல்லா அப்போஸ்தலர்களும் மரித்து விட்டார்கள், எங்கு பார்த்தாலும் கொடுமைகளாக இருக்கிறது, கிறிஸ்தவத்துக்கு விரோதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கீழே பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படிதான் இருக்கிறது. ஆனால் மேலே ஏறி போய் பார்த்த உடனே என்ன பார்க்கிறார்? ஒரு வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்தார். அவர்தான் தேவன். அவர் சொல்ல, இதை பாருங்கள் எப்படின்னு. கீழ் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் அப்போஸ்தலன் பார்த்ததெல்லாம் இவைகளைத்தான் பார்த்தார். ஆனால் இங்கே மேலே வா அப்படின்னு சொல்லி அழைக்கும் பொழுது மேலே போய் பார்த்த உடனே அங்கே நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய வலது பரிசத்திலே அங்கேயும் பாருங்கள், அந்த பரலோக தரிசனம் ஏசையா கண்டது பொய்யல்ல. ஏசையா கண்ட அதே தரிசனத்தை பல 100 வருஷங்களுக்கு பிறகு அதே சூழல் அது அப்படியே இருக்கிறது. அங்கேயும் அந்த சேராபீன்கள் இருக்கிறது, மூப்பர்கள் இருக்கிறார்கள். அங்கேயும் என்ன சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது? 8ஆம் வசனத்திலே சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று என்ன செய்யுது? இரவும் பகலும். சொல்லி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த காலம் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை, இந்த உலகம் சரியில்லை, இந்த காலகட்டம் சரியில்லை என்று இல்லை. இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் என்ன சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது? இரவும் பகலும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நைட்டு 9 மணிக்கு மேலே பரிசுத்தம் இல்லாத நேரமா? ஆமாம், தங்களை ஒழித்துக் கொள்கிறவர்களுக்கு 9 மணிக்கு மேலே பரிசுத்தம் இல்லாத நேரம். தங்களை ஒழித்துக் கொள்கிறவர்களுக்கு யாரும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லைன்னா அது அவர்களுக்கு கெட்ட நேரம். யாரும் இல்லை, இப்போ நாம் கொஞ்சம் நேரம் ஏதாவது பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம், ஏதோ ஒன்று பார்ப்போம், யாரும் பக்கத்தில் இல்லை. பக்கத்தில் இருந்தாங்கன்னா சிலது நான் போடுறதில்லை. எப்படின்னு பாரு, பக்கத்தில் யாராவது இருந்தால் நான் எதையும் போடுறதில்லை. அப்போ இப்படியெல்லாம் ஆண்டவர் இல்லை. அவரோ இரவும் பகலும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்?
இரவும் பகலும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆகவே அருமையான சகோதர சொல்ல, இந்த 2 தரிசனங்களுமே பார்த்த போது இப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் என்னை அப்படித்தான் உற்சாகப்படுத்தினார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறபடினாலே நான் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், நான் இந்த பூமியிலே நான் பயப்படக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது, நான் ஏதோ இந்த உலகத்தாரோடு கூட சேர்ந்து நான் ஒன்றை பேசி கொண்டிருக்கக்கூடாது, அல்லது இவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நான் கலங்கக்கூடாது. இங்கே பாருங்கள், பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறதை பாருங்கள், திமோத்திக்கு சொல்லுகிறதை பாருங்கள். 1 திமோத்தி 6ஆம் அதிகாரத்திலே பவுல் வாழ்ந்த வாழ்க்கை சகோதர சொல்ல ஒரு அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கை. அவர் எங்கேயும் தன்னை வளைந்து கொடுக்கவே இல்லை, எந்த இடத்திலேயும் அவர் ஒத்தவேஷம் தரிக்கவும் இல்லை, அவர் பரிசுத்தத்திலே தவறவும் இல்லை. அவர் அப்படி வாழ்ந்து முடித்தார். அவர் பட்ட துன்பங்களுக்கு அளவில்லை. அவர் ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக கடுமையான உபத்திரவங்களுக்குள்ளாக செல்லப்பட்டார். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற பாடுகள் எல்லாம் சும்மா கொசுக்கடிகள் தான். ஆனால் அவரோ அவ்வளவு காரியங்களை அனுபவித்த மனுஷன். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டால், தான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிக் கொடுக்குறார் திமோத்திக்கு, அடுத்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும். சகோதர சொல்லே, பவுல் உற்சாகப்படுத்தினது என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும். அப்போ இப்போ யார் திமோத்தி அப்படின்னு கேட்டால், நாம் தான் திமோத்தி. இப்போ பவுல் யாருக்கு புத்தி சொல்லுகிறார்? நமக்கு தான் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய பிரசன்னம் வெகு விரைவிலே வருகிறது. ஆனால் அது வரைக்கும் இந்த கற்பனைகளில் எல்லா கற்பனையும் எப்படி கை கொள்ள வேண்டும்? ஏதோ உலகம் போகிற போக்குக்கு போயிட்டே இருக்கிறதா? எந்த கற்பனையாக இருந்தாலும் சரி அதுங்க. அப்புறம் அந்த நேரத்தில் நான் என்னங்க பண்ணுறது, நான் கொஞ்சம் போய் சொல்லிட்டேனுங்க, கொஞ்சங்க அது அப்புறம் சொந்தக்கார மத்தியில் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு இல்லை. அப்படி அல்ல. மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் ஒவ்வொரு வசனத்தையும் நீ அப்படி கைக்கொள் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி என்ன தைரியத்தில்ங்க, என்ன தைரியத்தில் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அடுத்தது இயேசுவை காண்பிக்கிறார். இயேசு எப்படி வாழ்ந்தார்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் 14ஆம் வசனத்தில். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலையும் பொந்தி பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணின கிறிஸ்தேசனுடைய சன்னிதானத்திலையும் உனக்கு கட்டளையிடுகிறேன். 2 சன்னிதானத்தை அவர் சொல்லுகிறார். ஒன்று, உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், அவருடைய சன்னிதானத்திலேயும். இன்னொன்று, பொந்தி பிலாத்துவுக்கு முன்பாக நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ண கிறிஸ்துவனுடைய சன்னிதானம். ஏன்? கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் அப்படி வாழ்ந்து ஒன்றை நிரூபித்து காண்பித்தது அது ஒரு சன்னிதானம் போல. அது நாம் நிற்க வேண்டிய ஒரு அஸ்திபாரம். அது அந்த அஸ்திபாரத்தை அது ஒரு சன்னிதானமாக ஆண்டவர் இங்கே கட்டளையிட்டு விட்டு போயிருக்கிறார். அது என்ன? அவர் என்ன அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணினார் அப்படின்னு சொன்னால், அதை ஞாபகத்திலே வைத்துக்கொள் அப்படிங்கிறார். அப்போ நமக்கும் அது இன்றைக்கு ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொன்னார் அல்லது இயேசு எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, சகோதர சொல்லு, ஏதோ பயந்துக்கிட்டு வாழல அவர். இப்போ நம்ம சகோதர சொல்லி நமக்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கை புரியவில்லை. எப்படியோங்க இந்த உலகத்தில் பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் ஏதோ ஆண்டோடைய தயவுனால் எங்கேயோ இந்த மனுஷருக கண்களில் தயவு கிடைக்க பண்ணி இப்போ அடிக்கடியே நம்ம அந்த ஜெபத்தை நம்ம பண்ணுறோம். அந்த ஜெபத்தை பண்ணுறது தப்பு இல்லை. ஆண்டவரே, மனுஷருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்க, நான் இந்த இடத்துக்கு போகிறேன் வாரேன், ஏதோ அவங்க பார்த்து எதாவது கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கி பணம் சனிக்கிழமை நாள் பணத்துக்காக போகிறேன், வசூல் பண்ணுறதுக்காக போகிறேன், இந்த மனுஷருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்க, ஏதோ கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க, வாடகை கொடுக்கணுங்க, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலைங்க, அப்படி இப்படின்னுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு இப்படியே கூனி குறுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வாழலாங்க அப்படின்னு. அப்புறம் ஒர்க் ஷாப் மூடிட்டுங்க,
நான் கம்முன்னு இருந்துக்கலான்ட்டு இருக்கிறேங்க, ஏதோ ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கம்முன்னு வாழலாங்க. அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு வாழ்கிறது வாழ்க்கையல்ல. இப்படி கிறிஸ்து வாழ்ந்தாரான்னு கேட்டால் இப்படி வாழலை. ஆனால் அவர் என்ன பெரிய ஐஸ்வர்யானான்னு கேட்டால் ஐஸ்வர்யானும் அல்ல. ஆனால் நம்மை போல பேசி கொண்டிருக்கிறவரும் அல்ல, ஏசையாவை போல பேசினவரும் அல்ல. அவரோ அதிகாரமுடையவராய் வாழ்ந்தார். அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், பிலாத்துவுக்கு முன்பாக அவரை கொண்டு போய் நிறுத்தினார்கள். அந்த வசனத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பிலாத்துவுக்கு முன்பாக அவர் நிற்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அந்த வசனத்தை தான் எடுத்து பவுல் தீமோத்தேயுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர் என்ன அறிக்கை விளங்க பண்ணினாரோ அதை 19:10 பாருங்கள். யோவான் 19:10 பிலாத்துவுக்கு முன்பாக அவர் நிற்கிறார். இப்போ யார் அதிகாரம்னு கேட்டால், பிலாத்து தான் சர்வ வல்லமையுள்ள அதிகாரத்தை போல அவன் இருக்கிறான். நான் நினச்சேன்னா நான் அவனை விடுதலை பண்ண முடியும். ஏன்னா நான் ரோம பேரரசனுடைய தளபதி, அவனுடைய அதிகாரத்தின் மையமாய் நான் இருக்கிறேன். நான் சொன்னது அப்படின்னு அவன் என்ன செய்தான்? பிலாத்து அப்படி சொல்லி கொண்டிருந்தான். அந்த பிலாத்து தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நபரை அவன் சந்தித்திருக்கவே மாட்டான். அது என்ன அதுன்னு கேட்டால், ஒரு குற்றவாளியை போல நிற்கிற மனுஷன், ஆதரவு கிடையாது, ஒரு ஆள் ஆதரவு கிடையாது, ஒருத்தர் கூட அவருக்காக பேசுகிறதற்கு ஆட்கள் கிடையாது. அங்கே என்ன பெரிய கூட்டம் கூடி இயேசுவை விடுதலை செய்யன்னு அவருக்கு என்ன போராட்டம் பண்ணுறாங்களா? இன்றைக்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது போராட்டம் பண்ணுறாங்களா? அப்படிப்பட்ட கூட்டமும் இல்லை. ஒண்டி ஆள், ஒரு ஆளாக நிற்கிறாரு. ஆனால் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. ஆனால் அவர் பேசினது அதை பிலாத்துவினால் மறக்கவே முடியாது. கடைசியில் ஒரு காலத்தில் அவன் ஏதோ பைத்தியம் பிடித்து போனான் என்று சொல்லி கேள்விப்படுகிறோம் சரித்திரத்தில். இப்போ பாருங்கள், ஒண்டியாய் நிற்கிறார், ஒரு ஆள் ஆதரவு கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டு காசு இருக்குதான்னு கேட்டால், காசு ஒரு பைசா கையில் கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனாக இருந்து கொண்டு அவர் பேசுறது என்ன பேசுறாரு பாருங்க. 10ஆம் வசனத்தில் பிலாத்து சொல்கிறார், நீ என்னோடு என்ன என்கிட்ட நீ பேச மாட்டியா? நீ எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு தெரியுமா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்றதுக்கு எனக்கு என்னது அதிகாரம் உண்டு. பேசு மேன், ஏன் பேசாம இருக்கிற அப்படின்னு. நான் வேற ஆளுகளாக இருந்தேன், ஆமாங்க ஏதோ பார்த்துங்க, என்னை ஏதாவது நீங்கள் பார்த்துங்க, ஏதாவது என்னைய சொல்லி இது பண்ணுங்க, நான் ஒன்றும் தப்பே பண்ணலைங்க அப்படின்னு அவர் என்ன செய்யல கையெடுத்து கும்பிட்டாரா ரகசியமாக, யாருக்கு தெரியாமல். சகோதரர்களே, அந்த அதிகாரம் நம்மிடத்தில் இல்லை. அந்த அதிகாரம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒன்றைய காசுக்கு வழி இல்லை, ஒரு ஆள் சப்போர்ட் கிடையாது, மாமன் மச்சான் சப்போர்ட் கிடையாது, குடும்பத்தார் கூட அந்த இடத்துல கிடையாது. அவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள், அவர்களும் இந்த நேரத்தில் எதுவும் பேச முடியாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள், அவர் பேசின அதிகாரத்தை பாருங்கள். 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. இயேசு பாருங்கள், உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே என் பிதா வீற்றிருக்கிறார். பிலாத்துவே, உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். என்னை சிலுவையில் அறைவதற்கு உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். என் பிதா சிங்காசனத்தில் இருக்கிறார். நீ என்ன பெரிய ரோமராயன் நீ பேசிட்டு இருக்கிற? என் பிதா சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் என்னை இதற்கு அனுமதி கொடுத்தபடினால்தான் நான் இப்படி இருக்கிறேன். மற்றபடி இல்லைன்னு சொன்னா என் மேல என்னை தொடர கூட, உனக்கு டச் பண்ற கூட உனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிலாத்து என்ன செய்தான்னு கேட்டால், அதுக்கு மேலே அவனால் பேச முடியல. சொல்ல இதெல்லாம் வெட்டி வீராப்பு பேசுவதற்கல்ல, மாறாக நம்முடைய ஜீவியத்திலே இதை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லி கொடுக்கிறார். இதை நினைத்து கொண்டு வாழ், இதை நினைத்து கொண்டு நீ தைரியமாக சாட்சியாக நில், ஒவ்வொரு வசனத்தையும் உண்மையாய் கடைபிடி, உத்தம மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள். ஏன்னு கேட்டால், இந்த சன்னிதானத்தில் இருந்து உனக்கு கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலையும் சகோதர சொல்லே இனி வருகிற நாட்களிலே அல்லது இந்த நாட்களிலேயே ஒன்றும்
ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்காது. ஆகவே அதிகாரம் உள்ளவர்களாக அதற்கு முன்னாடி வெட்டி அதிகாரம் பேச சொல்ல இயேசு கிறிஸ்து அப்படியும் பேசவில்லை. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, வேலை வந்துவிட்டது, ஆகவே நீ இதை பேசுகிறாய், அவ்வளோதான், மற்றபடி அல்ல அப்படின்னு வாழ்ந்தார். ஏதோ பயந்து கொண்டு ஏதோ இல்லை, தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், என்னை போஷிக்கிறவர் அவர், நான் யாருக்கிட்டையும் கைகட்டி யாருக்கிட்டையும் ஏதோ ஒன்று பேசி இது வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி தைரியத்தோடு கூட இந்த பூமியிலே ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது எது வேணாலும் நடக்கலாம். அதுவும் அப்படிதான், ஆண்டவர் அனுமதிச்சபடினால தான் நீங்கள் என்னை உபத்திரவப்படுத்துறீங்க, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் இந்த அதிகாரம் இல்லாமல் தான் வேறு எதையோ பேசி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கிறவர்களை பார்த்து உலகத்தார் பேசுகிறது போலே பேசுகிறார்கள். உலகத்தார் எப்படி எதிர்த்து பேசுகிறாங்களோ அந்த மாதிரி இவர்களும் எதிர்த்து பேசுகிறாங்க. இயேசு அப்படியெல்லாம் பேசிக்கொண்டு நேரத்தை வீணாக்கவில்லை, அல்லது அப்படியெல்லாம் பேசி எந்த சூழ்நிலையும் அவர் சமாளிக்கலை, எந்த சூழ்நிலையும் சமாளிக்கல அவர். மாறாக பிதாவுடைய அதிகாரத்தின் மத்தியிலே அவர் வாழ்ந்தார், அதில் இருந்தார், அது அவர் என்ன கொடுத்தாரோ அதை புசித்தார், சாப்பிட்டார், அவர் அதிகாரமுடையவராய் வாழ்ந்தார். பவுல் அப்படித்தான் வாழ்ந்து முடித்தார், யோவான் அப்போஸ்தலன் அப்படித்தான் வாழ்ந்து முடித்தார். ஏசாயாவை போல ஒருவேளை நாம் கடந்த நாட்களிலே இப்படி பேசியிருந்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை கழுவும் ஆண்டவரே, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர், நான் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த உலகத்தை காரணம் காட்ட மாட்டேன், ஏனென்றால் சதா இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என்று அங்கே இருக்கிறதே, சர்வ வல்லமையில் அதிகாரம் கொடுத்தவராய் நீர் இருக்கிறீரே, நீர் நம்முடைய அனுமதி இல்லாமல் என் தலையில் இருக்கிற முடி கூட விழாதே. பாருங்கள் என்ன அதிகாரம், பாருங்கள் என்ன அதிகாரம். அப்படிப்பட்டவர்களாக வாழ்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வராக.